இன்றைக்கி வந்து ரொம்பவே சிம்பிளாக சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரியாணி பண்ண போகிற குண்டான்லேயே வந்து ஒரு 200 ml வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதுலேயே வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம், பெரிய பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். நான் எண்ணெயில் டைரெக்டாக போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கலர் வந்து சேஞ்ச் ஆனதும் அதிலே வந்து 3 பச்சை மிளகா நல்லா கட் பண்ணிட்டு போட்டிருக்கேன். நல்லா அதுவும் வந்து எண்ணெயிலே பொரிஞ்ச பிறகு தக்காளி வந்து நல்லா மெலிசாக தான் கட் பண்ணியிருக்கேன். அதனால கையிலே வந்து லைட்டாக பிழிஞ்சு வந்து போட்டுக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கலாம், இன்னும் நல்லா இருக்கும். சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு சாஃப்ட் ஆகிடும். எண்ணெயிலே போட்டு தக்காளியை நல்லா சாஃப்ட் ஆனதும் அதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளிலேயே இஞ்சி பூண்டு பச்சை வாசம் நல்லா போனதுமே அதிலே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சில்லி பவுடர், அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தனியாத்தூள் எல்லாமே போட்டுட்டு லாஸ்ட்டில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா வந்து போட்டுக்கலாம். இது வந்து வீட்டிலே அரைச்ச மசாலா. அதோட வீடியோவும் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். இல்லை நாங்கள் கடையிலே வாங்கி போட்டுக்கிறோன்னா போட்டுக்கோங்க, பரவாயில்ல. அப்புறமா வந்து புதினா அப்புறமா கொத்தமல்லி ரெண்டுமே பொடியாக கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு ஃபுல்லாக பிடிக்கிற அளவுக்கு வந்து கொத்தமல்லி புதினா அப்புறமா 100 ml அளவு வந்து தயிர் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் அதுலேயே வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் வந்து 1/2 கிலோ நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் வந்து இதிலேயே போட்டுடலாம். போட்டு அதிலே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் கல்லுப்பு வேணும்னா அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சமாக இப்போ சேர்த்துட்டா போதும். போட்டுட்டு அந்த மசாலாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து சிக்கன் வந்து ஒரு 40 to 50% வந்து வெந்துடும். அதிலே வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்மளுக்கு குக்கிங் வந்து ஸ்டாப் ஆகாது. நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றுனதுனால நான் ஊற்றின உடனே கொதிச்சிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கொதித்த உடனே பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் வந்து 2 ரைஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். வீட்டு அரிசி அப்புறமா பாஸ்மதி ரைஸ் ரெண்டுமே. எங்கள் அம்மாவுக்கு வந்து ஃபுல்லாக பாஸ்மதி ரைஸ் போட்டால் அதோட ஸ்மெல் வந்து பிடிக்காது. ஸோ வந்து நான் இப்படி போட்டிருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக வந்ததுமே லாஸ்ட்டில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் போட்டுட்டு மூடி வச்சு தம் போட்டுருங்க. நான் வந்து தம் வந்து மேலே வந்து வெயிட் வந்து வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour விட்டுருவேன். சிம்லலாம் நான் வந்து வைக்க மாட்டேன். நீங்களும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி.